அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவேல் ராஜாவுக்கு டோட்டலா அந்த லெட்டரோட காப்பிரைட் வந்து ஞானவேல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. இதனால திருப்பி பிரதேசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்பந்தம் இல்லை கேட்கறது. அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவேல் ராஜா தான் கேட்டாகணும். அது ஞானவேல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் என்னைக்கா இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னார். ஒரு மதுரை அன்புச்செழியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்சிருந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்லலை. ஏன்னா 1க்கு 3 படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது போக 19 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில். அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்சு 2015 மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல, இதான் உண்மை. இப்பெல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டு வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும். மேடம் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்கு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும். ஏன்னா நாளைக்கு அங்க கவர், எந்த கவரையுமே கவர் பண்றது தான். அதனால வந்து பாருங்க, இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதனால வந்து கேமரா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவலில் இருக்கும், கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனை பண்ணி சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவுடனே தேனப்பண்ணை சொன்னால் நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தியா தலைப்பு செய்தியா வரணும். படத்துறை தலைப்பே வந்து கவிதா. ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலிகிராமத்திலேயே கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு, கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்ட் எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்வசி மேட்டத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு.
அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோவில் அண்ணன் தாமண்ணன் 2 கண்ணு மாதிரி. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் பண்ணாரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுவேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னேன். இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே. யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு அல்லையாலே, ஒரு செகண்ட்னா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்று விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசன். 2 பேர் தான் படம் ஃபுல்லா. அப்போ நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சிறப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி. அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலேயே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு, அதான பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசன் வந்து, அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடம் வச்சோமா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படியே வந்துடுறது. எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்போ நீங்கள் கை தட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறதா. எனக்கு தானே கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரப்போ படக்குன்னு நீங்கள் பிடிச்சி கை தட்டினா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் இப்போ லைனில் வந்தார். இவரை பற்றி சொன்னார். அவரை பற்றி முக்கியமான விஷயத்த என் அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவார். அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார். கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூலில் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது, நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்லில் இருக்கீங்க. அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை, ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது. இது உடம்பு வேற சரியில்லையா? இல்லைங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல. மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல் ஆளாக நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சலார் 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 நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணா, கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான். அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? என்ன அந்த அங்கே போயிட்டு இருக்கோம். இல்லை பார்த்தாங்க அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே புரிஞ்சிச்சு மாப்பிள்ள வச்சிருக்கின்றேன். இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா
சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதுல வைக்கணும். இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதுல வைக்கணும். ஆமா மாமா, காலையில உடம்பு முடியல, ஒரு போய்த்தானே வாங்கிமா இருக்கு. அதுக்கு என்னமா நீங்களாம் எப்படி முன்னால சரி மாப்பிள்ள வந்துடுறேன்னு. அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன். பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன். ஆனா இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்பதான் நான் பார்க்குறேன். பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமா நடந்துச்சு. நானும் சின்ன பேசிட்டோம். ஏன்னா இவருக்கெல்லாம் வரும்போதுலாம் கிரெயின்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. கிரெயினுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரெயின் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போக சொல்றா, கரெக்டா இருக்க முடியாது. அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, அவருக்கு பிரச்சனை. அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கணும். சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமா சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்காரு, ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆளுதான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமலே அப்படி ஓரத்துல நிக்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருங்க, அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு. ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் விழா நாயகன், அவருக்கு 4வது படம். 4வது படம் இல்லை, 40 படம் பண்ணணும். அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ளை மன்னர் வகையராக்க போகிறோம். நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்று சேராமல் இருக்கும். இப்போ அடுத்து எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம். அதுக்கப்புறம் கலகலப்புல என்னன்றது தெரியல, எப்படின்னு பார்ப்போம். மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறது தான். அது காற்று வாக்கில் அங்கிட்டு போயிட்டு அப்படி போன்கால் வந்துடும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோவிலனும் தாமனனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என் இனிய நண்பர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குது. இந்த படத்தோட எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் எங்க கூட நடித்தார். அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்டில் சொல்லியிருக்கேன். அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன், சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வரல. ஒரு பண்ணுறேன். இது கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு கதை கேட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு. உடனே அண்ணா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு. உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன். அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சு நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்ட்னு அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த கதை வந்து கருணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கள எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. நான் இதே மாதிரி தான் பேரன்பு படம் எடுக்கும், வர்ற பொருட்டெல்லாம் கதையை சொல்லுவேன். இந்த படத்தும் வர்ற பொருட்டெல்லாம் கதை சொல்லியிருக்கேன். ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை. நீ என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், கிளைமேக்ஸ் சொன்னதில்லை. இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த கிளைமேக்ஸ் தான். நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றியாகுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கிறது ஒன்று உத்தம வில்லன் பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன். ஏன்னா இது ரெண்டுமே 2 ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன். ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு. சிம்பு டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன். அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது.
அதே மாதிரி கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதர்ஸ். அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் கவுன்சிலில். அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு. ஆனால் அந்த அன்னைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் இது கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல. மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க. அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவேல் ராஜா. அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவேல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டை வந்து ஞானவேல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. இதனால திருப்பதி பிரதர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்மந்தமும் இல்லை கேட்கறதுக்கு. அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவேல் ராஜா தான் கேட்டாகணும். அது ஞானவேல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் என்னைக்கா இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார். ஒரு மதுரை அன்புச்செழியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்செழுந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல. ஏன்னா 1க்கு 3 படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது போக 19 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில். அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்சு 2015 மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல, இதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இவங்க தான் ஃபோன் பண்ணி, ஏன்னா இதுக்கு வேணா அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும், அவங்கள கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல, நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு 2015 இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி எல்லாரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே. ஏன்னா சிம்பு டைரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி கொடுன்னு கேட்டதில்லை. ஏன் கமல் சாட்டையும் கேட்டதில்லை. என்ன என் பொசிஷன் என்னன்னு தெரியல இருக்கும். நான் இது வரைக்கும் யாருக்கும் 100 ரூபா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில். நெஞ்ச நிமித்தி தான் தெரியறேன். யாருக்கும் 100 ரூபா பேலன்ஸ் கிடையாது. எந்த டெக்னீஷியனும் பேலன்ஸ் கிடையாது. எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க. அது இதுதான் என்னோட தாய்மான கருத்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எப்படின்னா ஒரு பெரிய இடி இடிச்சு மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு நான் சும்மா சின்ன தூரல் மாதிரி வந்து பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப பேசுறதுக்கு அப்புறம் நான் வந்து பேசுறது ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன ஒரு ரோல், ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணேன். வெங்கடேஷ் மாமா தான் கூப்பிட்டாப்புல. இந்த மாதிரி மாமா சுந்தர் படம் பண்ணுறாப்புல. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்காரு, அவங்க தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதுக்காக போட்டு அப்புறம் மைக்கில் பெருசாக அறிமுகம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சீனை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை வாங்கணும்னு ரொம்ப பல படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தார். எப்படி சொல்லணும்னா அவர் ஒரு இயக்குனரை மட்டும் நான் பார்க்கல, ஸ்பாட்டில் ஒரு மாபெரும் நடிகனாகவும் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ நடிச்சு காமிச்சிடாப்புல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. அவர் நடிக்கிறதே நமக்கு பாதி ஒரு 50% பண்ணாலே போதும். அந்த மாதிரி உள்ள ஒரு தரமான இயக்குனர். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா வந்து அவர் சிவப்பு கம்பளம் குறித்து வரவேற்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். தரைப்பர் சிவா சாருக்கு வணக்கம். தமிழில் வந்து நான் வந்து இந்த நிறையா கதைகள் கேட்பாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, இந்த கதையை கேட்டால் ஓகே பண்ணிட்டேன்னாரு. உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது வந்து தமிழ் சினிமா பற்றி நிறைய ட்ராவலிங் கதைகள் ரொம்ப கம்மியாக வரும், எப்போயாவது தான் வரும். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைவே ட்ராவல் ஃபிலிமு. அதை வந்து மேக் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா நான் ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபர்னால சொல்கிறேன், அதை மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு ஹைவேஸில் பெர்மிஷன் வாங்கணும், அதை வந்து அப்புறம் அந்த வண்டியில் வந்து கேமரா வைக்கணும், லைட்ஸ் வைக்கணும், ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே ஃபாலோ பண்ணணும்ல. ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் அது. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கே, கேமராமேன் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேர் வாங்கி தரும், எடிட்டர் முதல் கொண்டு. இந்த படம் நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி பார்த்து ஒரு சோளம் போட்டாங்க, பார்த்துட்டா ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பவன் நடிச்சிருக்காப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விமல் பிரதருக்கும்
கருணாஸுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டென்ட்டாக ஒரு நல்ல ஃபிலிம் இது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஓவராக சொல்லலாம், 2 ஹீரோ அந்த படத்தில் நினைக்கிறேன். விமல் ஒரு ஹீரோ, கருணாஸ் ஒரு ஹீரோ. இந்த படமே அப்படித்தான். ஏன்னா 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க மொத்த படமும். ஒவ்வொருத்தரும் ஒரு எமோஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ், நல்ல ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு எப்பயாவது வர்ற ஒரு நல்ல படங்கள் இந்த படமும் இருக்கும். இந்த படம் வெற்றி பெற்று இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து வரணும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய பெரிய வெற்றி பெற எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை துறை சேர்ந்த மீடியா, யூடியூப்லேருந்து இணையதளம் எல்லா பத்திரிகையாளருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பு வந்து உயிர் தமிழுக்கு படத்தினுடைய அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் அவங்க எல்லாருமே சந்தித்தோம். படம் வெளிவந்து நீங்கள் இந்த கடந்த வாரம் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு, ஏன்னா படத்தை பற்றி எல்லா பக்கமும் எல்லா பத்திரிகையாளருமே எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதியிருந்தாங்க படத்தை பற்றி. 2 நாளைக்கு முன்பு அமித் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, படம் எப்படி இருக்கு உண்மையான்றதெல்லாம் நமக்கு தெரியலைங்க, ஆனால் பத்திரிகையாளர் வந்து இந்த வட்டம் நம்ம கொடுத்த ஆதரவு வந்து உண்மையாகவே நான் லைஃப்பில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய இந்த இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது எது கான்ட்ரவர்சியான விமர்சனங்கள் பண்ணாமல் படத்தை வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக உருவாக்கி கொடுத்தது வந்து நீங்கள் தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை இசை வெளியீடு, ஃபஸ்ட்டு வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதலீடு பண்ணுற எல்லாருமே, இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நல்ல கதைகளை நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அதுக்கு பிறகு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு தமிழ் சரியாக வராது, நான் தெலுங்கு, இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் தமிழில் பேசுகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் என்ன திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து வாங்க, ஆனால் இங்கே வரும்போது எங்களோட கலந்துருங்க, நீங்கள் உங்களோட கலந்து உறவாடவும் உங்களை லைஃப்பில் ட்ராவல் வரும், நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களை நாங்களாக இருக்க விட்டுருங்க. அது மட்டும்தான் ஒற்றை கோரிக்கை எப்போதுமே தமிழர்கிட்ட இருக்குது. அதனால் முழுவதும் கஷ்டப்பட்டா எப்படியோ முழுவதும் தமிழ் பேசிய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோயின் அவங்களும் தமிழ் வரலைனாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசினாங்க. ஸோ படத்தினுடைய நாயகன் விமல் நெருங்கிய நண்பர் அவர். ஃபஸ்ட்டு வந்து பசங்களில் ஆரம்பித்து ஒரு பெரிய ரவுண்டு முடித்து செகண்ட் ரவுண்டு வந்து விலங்கில் பெரிய ஹிட்டோட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட விலங்குக்கு பிறகு நண்பர் விமலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒப்பீனியன் வந்துருச்சு ஆடியன்ஸ் அப்படின்னா, நல்ல கதைகள், இப்போ நடிக்கிறது எல்லாமே சிறந்த கதைகள் அவர் இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ஒரு டைம் வந்து விஜய் சேதுபதி மேலே, நண்பர் விஜய் சேதுபதி மேலே இருந்துச்சு. அவர் ஒரு படம் அப்போ வந்து இந்த மாச அளவுக்கு வர முன்னாடி நல்ல கதைகளில் ரொம்ப சூஸியாக செலக்ட் பண்ணி அவர் பண்ணார். அவர் நடிக்கிறாருனாவே அது சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இப்போ விமல் அவர்கிட்ட வந்திருக்கு நான் நினைக்கிறேன், விலங்குக்கு பிறகு. தொடர்ந்து இதுக்கப்புறம் அவரோட லைனப்பில் இருக்க படங்களாக இருக்கட்டும், எழில் சாரோட படமாக இருக்கட்டும், சுந்தர்சி சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்களுடைய லைனப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் விலங்குக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ட்ராவல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போகும் இடம் வெகு தூரமில்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ஆர்ஆராக இருக்கும், சவுண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். படம் ரொம்ப லைவாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதனால் விமல் அவருடைய கேரியரில் நிச்சயமாக ஒரு ஹிட் பட லிஸ்ட்டில் இது இருக்கும். அதுக்கு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் பேசும்போது வந்து டைரக்டர் மைக்கேல் அவர் பெரிய வெல்கம் அவருக்கு. ஏன்னா முதல் படம், சிறந்த பெரிய இயக்குனர் அவர் வரன் வாழ்த்துறேன். எல்லாரும் பேசும்போதுமே வந்து இயக்குனரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணல. ஸோ அங்கேயே தெரியுது ஒரு இயக்குனரோட ஆளுமை என்னவா இருந்திருக்கும். ஒரு படம் எடுக்கும் போது அவர் என்னவா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவரை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து இன்னொரு சாட்சி வந்து அவருடைய ஜெய் பேபி படத்தினுடைய இயக்குனர். அவர் எப்படி இருப்பார்னு சொன்னது.
அவரை நான் இதில் அந்த மேடையில் சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஜேபிபி, சிறப்பாக இருந்துச்சு. மைக்கேல் அவருடைய உழைப்பு, அவர் சொன்னார் அவர் எவ்வளோ பெரிய கோபக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை அவர் எல்லாத்தையும் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து மிஸ் ஆகாமல் அவருடைய பேரையும் அவருடைய ஆளுமையும் சொல்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக இந்த படம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் கேட்ட மாதிரி அவருக்காக நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். மைக்கேலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் கருணாஸ் அண்ணன், எங்கள் ஊருக்கார அண்ணன், நாங்கள் ஏதாவது ஒரு படத்தில் சேர்ந்து பண்ணிடணும்னு நிறைய அடிக்கடி பேசுவோம். ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது. நிச்சயமாக நான் சேர்ந்து பண்ணுவேன். படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து நண்பர் விமலையும் கருணாசனுடைய அந்த லுக்கும் பார்க்கும்போது ரொம்ப லைவாக ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுவும் அவர் அந்த இந்த கெட்டப்பில் நான் பார்த்ததே இல்லை அவரை. ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நிச்சயமாக வந்து கருணாசனுடைய கேரியர்லையும் இது முக்கியமான படமாக இருக்கும். நண்பர் விமலுக்கும் கருணாசனுக்கும் இது முக்கியமான வாழ்க்கையில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எங்கள் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார் சொல்லணும். சுந்தரபாண்டியன் அவரோடையும் திரும்ப இன்னொரு படம் பயணிக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். எப்போ அமைப்பு தெரில. நம்ம வந்து நிறைய வேலை விஷயமா நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக சுற்றிட்டு எப்போயாவது ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம சொந்த ஊர் நோக்கி பயணிக்கிறோம். அப்போ வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப போக முடியறதில்ல என்னால். அந்த ஹைவேல கிராஸ் பண்ணுறது தான். தென் மாவட்டங்களில் போய் நம்ம போய் எங்கே போய் இருந்தாலும் சரி, ஒரு 10 இடத்துல வந்து சாங் எங்கேயாவது தூரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 8 சாங் ராஜா சார் சாங் கேட்குதுன்னா ஒரு 2 சாங் ரகுநந்தன் சாருடைய சாங் கேட்குது. அது வந்து தென்மேற்கு பருவக்கட்டா இருக்கட்டும், சுந்தரபாண்டியனா இருக்கட்டும், நீர்ப்பறவையா இருக்கட்டும், மஞ்சப்பையா இருக்கட்டும், அப்படி ஏதோ ஒரு படத்தினுடைய ஏதோ ஒரு பாடல் எங்கேயோ தூரத்துல ஒரு 10 பாட்டுல ஒரு பாட்டை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன புரியுது அப்படின்னா, இத்தனை வருடங்கள் கடந்து இளையராஜா சார் வந்து அவருடைய சாங் வந்து காத்துல இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட்ல அவருடைய பாடல்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டா மனசுல வந்து ரொம்ப போய் சேர்ந்த ஒரு பாடலா இருக்கனாலதான் அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அவருடைய இசை பயணம் இன்னும் நீண்ட தூரம் போகணும். நிறைய சிறந்த பாடல்களை கொடுக்கணும். ராஜா சார் அளவுக்கு உங்களுடைய பாடல்களும் காலம் கடந்து இந்த காற்றில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னு வாழ்த்துறேன். நிச்சயமா அதுக்கு எல்லா திறமையும் உள்ளவர் அவர். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருமே பத்திரிகையில் சேர்ந்த எல்லாருக்குமே திரும்ப ஒரு வேண்டுகோள், தயாரிப்பாளர், ஏன்னா படம் வந்து என்ன வேணாலும் சரி, முதலீடு என்ன வேணாலும் சரி, நான் தொடர்ந்து படம் எடுப்பேன்னு சொன்ன அந்த காரணத்துக்காவது நீங்கள் அவங்களை உற்சாகப்படுத்தணும். நிச்சயமா படம் வெற்றி பெறும். வாழ்த்து. எல்லாம் பெரியவர்கள், எனக்கு பேச அறிமுகம் கிடையாது. கருணாசன், விமல் பிரதர், ப்ரொடியூசரு ஸ்னேகன் சார், எல்லாருமே இங்கே தான் நான் பார்க்குறேன் நேரில் ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள், வணக்கம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஜேபேபியில் வந்து மைக்கேல் வந்து என்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ணாப்புல கோ டைரக்டராக. கதையில் நிறைய எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாப்புல. இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மைக்கேலோடைய இன்புட் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில், ஜேபேபி. அப்புறம் அவன் பயங்கரமான ஒரு கோவக்காரன். எனக்கே அவனுக்கு பயமாக இருக்கும் அவனை பாதுகாப்பு. முகத்தை வந்து சாதாரணமாக இருக்கும்போதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவன் கோவப்பட்டா இன்னும் அதிகமாக இருக்கும் அது. ஆனால் குணம் இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவன் குழந்தை மாதிரி அவன். நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது, டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வந்து இங்க இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கலையான்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பான். டே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யோசிக்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எடுப்பாங்கடா, நீ எடுக்கும்போது அவனுக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட கோச்சிட்டு நான் வேலையை விட்டுலாம் போறேன்லான்னு சொல்லியிருக்கான். திருப்பி கூப்பிட்டு அப்படிலாம் இல்லை, சினிமா முதல்ல நல்லா புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட், நீ எடுக்கும்போது உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப அவ்வளோ ஒரு எமோஷனான ஒரு ஆளு. ரொம்ப கரரா இருப்பான். அவனுக்கு என்ன நினைக்கிறானோ அதை வந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறது. எல்லா சைட்லையுமே அவனுடைய திறமையை வளர்த்துக்கணும். எடிட்டிங் பண்ணுவாப்புல, சொன்ன மாதிரி சாங் லிரிக்ஸ் எழுதுறது, எல்லா வேலையிலுமே தலையிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அது ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ஸ், டீசரு, இது சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு முழுமையா மன நிறைவா இருக்குது. ரொம்ப முக்கியமா இந்த லைனை ரொம்ப புதுசா தேர்வு பண்ண ப்ரொடியூசருக்கு எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். மைக்கேல், உனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் எனக்கு எப்படின்னா,
ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர் தான் எனக்கு இந்த டீமை ரெஃபர் பண்ணார். ஃபஸ்ட்டு அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சிவா சார், நம்ம யாருமே பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொடியூசர், ரொம்ப கோஆப்ரேட்டான ஒரு ஆள், ரொம்ப ஜென்டில்மேன். நீங்கள் எனி டைம் ஒரு 3 o'clock 4 o'clock சும்மா ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு ரொம்ப ஆக்டிவாக டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார். அண்டு அவர் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கணும். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப டஃப்பான ஒர்க்காக என்னென்னா கருணாசனை, அதுக்கப்புறம் விமல் சார். இப்போ ஆக்சுவலி ஃபுல் படமும் வந்து ஒரு காருக்குள்ளே தான் ட்ராவல் நிறையா இருக்குது. ஸோ ஒரு கார்லேயே படம் இருக்கிறனால நம்ம காரை சுற்றி ஒரு 3 கேமரா ரிக் பண்ணியிருப்போம், அதை சுற்றி லைட் இருக்கும், உட்கார இடம் இருக்காது. டைரக்டரால் வந்து அந்த ஆக்ஷனை கரெக்டாக பார்க்க முடியாது. ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸாக இருந்தது. எல்லா படமும் பண்ணுற மாதிரி தான். பட் கார்லேயே நிறைய இருந்தனால வந்து என்னன்னா, நான் முதல்ல அவங்க 2 பேரும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா காரில் ஏசி இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் கார் வந்து அவர் ஓட்டணும், சுற்றி லைட் இருக்கும், அது ஒரு ஹைவேல நடக்கிற கதை. அவர் இடிக்காமல் ஓட்டணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் மீறி வந்து இந்த ஷார்ட் கரெக்டாக இருக்கணும், அதில் நான் ஃபோக்கஸ் கரெக்டாக வைக்கணும். ஸோ அவங்க ஆக்சுவலி வந்து என்னென்னா எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க இந்த படத்தில். அவங்க ஒரு தடவை கூட வந்து என்னென்னா ஏன்ப்பா இன்னொரு டேக் போகிற அப்படின்னு அவங்க எனக்கு கேட்டதே கிடையாது ஆக்சுவலி. அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலி என்னென்னா என்னோட இது என்னென்னா, இது யாருக்காக ஹிட் ஆகுதோ ஓடுதோ இல்லைன்றது மைக்கிளுக்காக ஓடணும். ஏன்னா மைக்கிளோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம் ஆக்சுவலி. ஏன்னா அவர் இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிற போகிற ஒரு ஸ்கிரிப்டுன்றது 100% பாசிட்டிவாக தெரிஞ்சுது. அண்ட் அவர் வந்து சச் அ ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரு. ஸோ எனக்கு என்னோட இது என்னென்னா, ப்ரொடியூசர்லாம் தாண்டி அவருக்காக இந்த படம் நல்லா போகணுன்றது தான் என்னோட ஒரே கோல். தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு எமோஷ்னல் ப்ளஸ் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு நல்ல படம். மைக்கேல் பிரதர் வந்து ஆக்சுவலாக எனக்கு கதை சொல்லும்போதே வந்து நிறைய இடங்கள்ல வந்து நான் வந்து அழுதுருக்கேன். எப்படி நான் வந்து அயோத்தியை வந்து இதே மாதிரியில் சொன்னேன். ஒரு படம் வந்து எப்படி ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி இந்த அயோத்தி சொல்லணும், அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான் இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு எமோஷனாக போகும். ஸோ அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி எனக்கு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைரக்டருமே வந்து கனவோடு இருக்காங்க 10 வருஷமாக உழைச்சி. அதே மாதிரி தான் மைக்கேல் பிரதர் வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக கண்டிப்பாக அது வெற்றி அடையும். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய விஷயங்கள். நாங்கள் ஒவ்வொரு டியூன் பண்ணும்போதும் சரி, அவரே எழுது ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஏண்டி என்ன இப்படி பார்க்குற எழுதுனா வந்து டைரக்டர் தான் எழுதுனாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அவர் ஒர்க் பண்ணுற விதம், அப்புறம் மற்ற வேலை செய்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர் நமக்கு வந்து கிடச்சிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து நான் இந்த மேடையில் வந்து சொல்கிறேன், இது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து விமல் பிரதர், நாங்கள் 2 பேரும் 4வது படம் பண்ணிகிட்ருக்கோம். புலிவால், அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பை, மாப்பிள்ளை சிங்கம், இப்போ வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இந்த படமும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். கருணாஸ் வந்து என்னுடைய நண்பர். ரொம்ப நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒரு 27 வருஷமாக 28 வருஷம் நண்பர் நாங்கள் 2 பேரும். ஸோ அதனால் வந்து நண்பரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரும் இந்த படத்தில் உண்மையாகவே எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து அழுக வச்சுருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு கருணா வந்துட்டு. எஸ்ஆர் பிரபாகரன் வந்து என்னுடைய 2வது பட டைரக்டர், சுந்தரபாண்டி. ஸோ எல்லாருமே எனக்கு மேடையில் வந்து கவிஞர் சினேகன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையும். ஸோ அந்த வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான கண்டென்ட் இது. அந்த எமோஷ்னல்லே கொஞ்ச நேரம் இப்போ பேசுனது எல்லாருக்கிட்டையுமே அந்த எமோஷனல் வந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணோன்னா சிவா சார் தான். ஸோ சிவா சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணுறத அவரே சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்ல வேணாம். ஸோ இதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து நிறைய இயக்குனருக்கு நிறைய பேர் அதே மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க. 10 வருஷமாக 15 வருஷமாக கூட வெயிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணி பண்ணணுன்றது என்னோட பெரிய வேண்டுகோள் சார். தேங்க்யூ சார். மைக்கேல் பிரதர் நெக்ஸ்ட்டு. மைக்கேல் வந்துட்டு இதான் எல்லாரும் கதை அந்த பவுண்டிங் புக்கு வந்து படிங்கன்னு சொல்லிட்டாரு. சரி என்னடா இது ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு நான் பார்த்தேன். அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு நான் ஏஞ்சிக்கவே இல்லை. 3 hours அந்த படித்து முடிச்சிட்டேன். அந்த 3 hours ஏன் சொன்னேன்னா, அவர்கிட்ட நான் இப்போ இமீடியட்டாக சொல்லியிருந்தேன், 3 hours மேலே வருது, ஃபுட்டேஜாக எதனா இதுக்குள்ளே ட்ரிமிங் பண்ண முடியுமா பாருங்கள்
அந்த ஸ்கிரிப்ட்லேயே நான் சொன்னேன் நான். ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா, இந்த படம் எப்படி வரணும், அதுக்காக எல்லாரும் எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் தான் மெயின். ஸோ அதுக்காக மட்டும்தான் அவர் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணார் மைக்கேல் பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நிறைய கஷ்டம் இருக்குது, அதை பற்றிலாம் வேணாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேருந்து நிறைய அவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நாங்கள் எல்லாருமே அவர் கூட ட்ராவல் பண்ணணும். இது ப்ரொடியூசருக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பினிங் படமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து விமல் அண்ணன் வந்துட்டு நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து தனித்துவமாக இருக்கும். அவரோட ஆக்டிங் எல்லாமே சரி, அவர் டைலாக் பேசுறதும் சரி. எக்ஸாம்பிளாக வந்து இந்த ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வாய்ஸ் வந்து ஒரு சின்ன பேஸில் இருக்கும். அருள்தாஸ் மாதிரி கிட்டத்தட்ட பேஸில் இருக்கும். ஸோ அதை நான் கேட்டோடனே மிரண்டு போயிட்டேன். செம்ம வாய்ஸ், இது சான்ஸே இல்லை. அவர் வாய்ஸும் செம்ம வாய்ஸு. படத்துலையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. கருணாஸ் அண்ணன் வந்துட்டு சொல்லிட்டாங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகுறது எல்லாமே அப்படின்னு. அவர் அவ்வளோ ஈடுபாடு இந்த படத்தில். என்ன எல்லாமே கேட்டுட்டு இருந்தார், என்ன வருது, என்ன நெக்ஸ்ட்டு, என்ன பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்டு எல்லாருக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து மைக்கிளுக்கும் அந்த ரோட்டில் த்ரூ அவுட்டாக வந்து ட்ராவல் பண்ணும்போதும் சரி எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் கூட நைட்டு 12 மணி 1 மணி அந்த திருநெல்வேலி ரோடு அது எல்லாமே என்ஜாய் பண்ணி எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ரகுநந்தன் சார் விட்டுட்டேன், அவர் வந்து செம எப்படின்னா தென்மேற்கு பருவ காட்டுற அந்த எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இந்த எஸ்பெஷலாக இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட உடனே நாங்கள் மெமரைஸ் ஆகிட்டோம். செம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. விஷுவலும் செம்மையாக இருக்கும். படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் ப்ரெஸ் அண்ட் மீடியா ப்ளஸ் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மைக்கேல் பற்றி தான் இங்கே பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். 2014-15 நினைக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு காசிம் வந்து எனக்கு மைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான். அவன் சொல்லும்போதே வந்து அந்த டைம் வந்து இப்போவுமே பெரிய ஃபினான்ஷியலாக பெரிய சேஞ்சஸ் இல்லை அவரோட லைஃப்பில். பட் ரொம்ப பொருளாதார நெருக்கடி, பிஸ்கட் குழந்தைங்களுக்கு வாங்குறதே இந்த பிஸ்கட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது சரி அப்படியே அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவர் நேராக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து ஒரு பைலட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார். இந்த ஃபிலிமுக்கான ஒரு இதுதான். எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது யாரோடும் ஒர்க் பண்ணலை. நான் ஆக்சுவலாக அப்போ தான் ரஞ்சித்தோட கபாலி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எப்படி இப்படி ஒரு பர்சனலாகவே இந்த கிராஃப்டை இவ்வளோ ஃபைனாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணது அண்ட் ஷார்ட்ஸ் டிசைனு ஆக்டர்ஸ்டேந்து விஸ்வந்த் அண்ட் சோமன் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது அந்த ஒர்க்கு. எனக்கு அது பார்த்தோன்னே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபைனான ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அரைவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை பார்த்த உடனே. அப்புறம் நான் வந்து ரஞ்சித் அவர்கள்ட்டேருந்து வெளியில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது என்கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணுற இடத்துல வேறு சில கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் மைக்கேலோட இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவரோட திரைக்கதையுமே படிச்சிருந்தேன். அதுவுமே எனக்கு அடுத்து இன்னொரு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. நிறைய பேர் 15-20 வருஷம் ஃபிலிம் இதுக்குள்ளவே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுமே வந்து ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணி இமோஷ்னலாக ஒரு கதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பாங்க. பட் எனக்கு அங்கேயுமே அது பயங்கர பிரமிப்பாக இருந்தது. எப்படி இவர் வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணலை, ஆனால் இவ்வளோ ஃபைனாக அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி ஒரு எமோஷ்னலோட அது இல்லாமல் அவர் எந்த லேண்ட்லேருந்து வராரு, நான் முழுக்க சென்னை காஞ்சிபுரம் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு பையன், அவர் திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்லேருந்து அந்த லைஃப் அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி அவ்வளோ சூப்பராக கிராக் பண்ணியிருந்தார் அந்த திரைக்கதைக்குள்ளே. ஸோ இது இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரணும்ல. நம்ம இப்போது பாரதிராஜா சார் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், அகெயின் மகேந்திரன் சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ரத்தமும் சதையுமா அதை வந்து எப்படி ஒரு அந்த சினிமா மூலயமா அவங்க ஒரு வாழ்க்கையை எடுத்து வச்சாங்களோ அது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய எனக்கு இந்த திரைக்கதைக்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. அகெயின் அதுக்கப்புறம் வேறு நண்பர்களோட பேசும்போது ஃபிலிம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற மாதிரி வரும், நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நிற்கும். வேறு ஒருத்தவங்க தேனப்பன் சார் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேர்கிட்ட போயிட்டு பண்ணுறோன்னு போயிட்டு ஸ்டாப் ஆகும். என்னென்னா அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்டாக நான் அகெயின் ரஞ்சித் சார் வெளியில் வந்து சுரேஷ் அண்ணா நாங்கள் கபாலி காலாவில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போ சுரேஷ் அண்ணா படம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ மைக்கிளும் ஜேபேபியில் ஒர்க் பண்ணாங்க. அதில் அகெயின் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. எனக்கு எழுதுறது அதை வந்து நம்ம சொல்கிறது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறவங்கள்ட்டேருந்து
அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். டைரக்ஷன் வரும்பொழுது மைக்கேல்னா எவ்ரி சிங்கிள் கேரக்டர், எவ்ரி எக்ஸ்பிரஷன், ஐபிளிங்க்லேருந்து அப்படியே அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி பண்ணி காமிப்பு. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். எனக்கு அது செட்டே ஆகாது, எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. அன்பரசி கூட இருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க, மைக்கில் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்னோட படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவர் சொல்லிடுறாரு, ஈஸியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அகெயின் ஃபில்மாக அது மாறினதுக்கப்புறம் ஃபில்முமே பார்த்தேன். எனக்கு அகெயின் திரைக்கதை பார்த்தப்ப எந்த மாதிரி ஒரு 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 இமோஷ்னலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே விஷயம் வந்து ஃபில்ம் பார்த்தப்பமே எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், கிராஃப்டாகவும் கதையாகவும் சரி. அது இல்லாமல் ஒரு என்டையர் ஹியூமனிட்டிக்குமே இது மாதிரி ஒரு எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவைதான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து சக மனிதனை அவனோட என்ன ஏது எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபெல்லோ ஹியூமனை எவ்வளோ ஜென்யூனாக அவன் வந்து அந்த ஹியூமனை அட்ரஸ் பண்ணுறான், அவங்கள அந்த ஹியூமனுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் அவன் போகிறான், எந்த அளவுக்கு அவன் அன்போடு நேசிக்கிறான் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு படம் இது. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த படம் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபில்ம் இருக்கும். ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக மைக்கேலுக்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அண்ட் கருணாசன்னம், அகெயின் விமல் சார், அவங்க 2 பேரோட ஒர்க்குமே வந்து வேற வேற ஃபார்ம்ல நம்ம பார்த்துருப்போம். எனக்கு அந்த நளினமூர்த்தி யார் பண்ண போறாங்க அப்படின்றது கதை வேற வேற இடத்துக்கு போகும்போது அது கொஸ்டினா இருந்துட்டே இருந்தது. கடைசியா சூப்பரா பிளேஸா இருந்து ரொம்ப பிரில்லியண்டா அவர் வந்து விமல் அவர் ஒரு பக்கம் வந்து அவ்வளோ பொலைட்டா சட்டிலா ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாத த்ரூ அவுட் த ஃபில்ம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு. கருணாசனம் பார்க்குறோம்னா ஒரு கூத்து கலைஞனா அவர் அதோட ஒரு நுவான்சஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவர் ஒரு பக்கம் கேரி பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மாக இருக்கும். தியேட்ரிக்கலாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இது இன்னுமே வந்து ஃபினான்ஷியலாகவுமே வந்து ஒரு வேலிடான ஃபில்மாக மாறும்பொழுது ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் டைரக்டருக்குமே வந்து அடுத்தடுத்த பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு, மகிழ்ச்சி, நன்றி. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நடிகர்கள், நடிகை, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ப்ரொடியூசர் சொன்னார், டைரக்டர் ராஜா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருட போராட்டம் என்று சொன்னார்கள். அது எல்லார் வாழ்க்கையிலும், எல்லா இயக்குநர்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இப்போ நானும் ஒரு 10 வருடங்கள் போராடி தான் எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தை இயக்குற வாய்ப்பை கொடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போன்றுதான் இவரும் 10 வருடங்கள் போராடி இந்த படத்தை பெற்றிருக்கிறார். இந்த படமும் அந்த படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய அந்த உழைப்பு, அந்த சின்சியாரிட்டி. அவர் சொன்னார் ப்ரொடியூசர், நான் 5:30 மணிக்கு தான் வர சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார். அந்த பேஷன் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதற்கு உறுதுணையாக உங்கள் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார், இந்த விழா நாயகன், மிக அருமையாக டியூன் போட்டிருக்கிறார். அதற்கு ஏற்றா போல அந்த பெண் கவிஞர் நன்றாக பாடல் எழுதியிருக்கிறார். அதை போன்று ரோபசங்கர் தான் சொன்னார், உயர்ந்த ஒரு இசையமைப்பாளர், அவருக்கு கிரெயின் தேவையில்லை, ட்ராலி தேவையில்லை, எல்லாமே கேமராமேன் சார், எல்லாமே அவர் வந்து அவரே போதும் அப்படின்னாரு. அதே போன்று அவ்வளவு உயர்ந்த கேமரா, நல்லா இருக்கு ஒர்க். அந்த இதுல பார்க்கும்போது, சாங்ல பார்க்கும்போது ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகா இருக்குது. அவர் சொன்னார் லைட் வச்சோம், உட்கார இடம் இல்லைன்னு, அதான் தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தொகுப்பாளர் ஷார்ட்ஸ் அந்த போட்டிருக்கிறதெல்லாம் ஒரு ஷாட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த சிங்க்கும் அவ்வளோ அழகாக படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த டீமை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சொன்னார், நான் வந்து சென்னையிலே வளர்ந்தவர்னு, ஆனால் அந்த மாதிரி தெரியல, ஒரு கிராமத்து படத்தை அந்த கிராமத்து மண் வாசனையோட அவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. விமல் சார் பற்றி அவர் இதுக்கு முன்னாடி படங்களே நம்மளது மனதை களவாண்டி இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய களவாணி. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய உயரத்தை அடைவார்.
எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன சின்ன கேப்புங்க வரும். விஜயகாந்த் சாருக்கு கூட ஒரு 2 வருஷம் வந்து ரொம்ப இதில் வந்து அதுக்கப்புறம் சாட்சின்னு ஒரு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுபோன்று விமல் சாரும் இந்த படத்தின் மூலமா மிகப்பெரிய வெற்றி அடைவார். அவரை பற்றி நடுவுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நிஜம் இல்லை, அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு தயாரிப்பாளர் சொன்னார். அவர் காலையில் எவ்வளோ சீக்கிரம் வருவார், லேட்டாக வீட்டுக்கு போவார். அதே மாதிரி எந்த அசிஸ்டண்ட்டையும் அவர் வந்து வச்சுக்கவே இல்லை, ஒரே ஒரு அசிஸ்டண்ட் இருந்தால் போதும்லாம் சொன்னாருன்னு. அவருடைய அந்த அதான் வந்த நியூஸ் நம்ம படித்தது கேள்விப்பட்டது எல்லாமே பொய்ன்னு இப்போ தெரிஞ்சிச்சு. அதனால விமல் சார் இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னணி கதாநாயகர் லிஸ்ட்ல கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமா வந்துருவாரு. கருணாஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. அவர் எனக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நண்பர், மிக சிறந்த ஒரு நடிகர், ரொம்ப எளிமையானவர், எளிமையா பழகுவார், யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்தெல்லாம் பழக மாட்டார். ரொம்ப அருமையான ஒரு குணமுள்ள ஒரு நடிகர்லாம் இல்லை, அவர் ஒரு சாதாரண நம்மளோட இருக்கிற மாதிரி தான் இருப்பார் அவர். அதே போன்று டிஃபெண்டர் பற்றி சொன்னார் தயாரிப்பாளர், ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு. நான் அவர் இருக்கிற தெருவில் இருக்கிறேன்னு சொல்றதே எனக்கு பெருமையா இருக்கு. தாமோதரன் சார் இருக்கிற தெருவில் நான் இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு சிறந்த மனிதர்னு என்ன கிட்ட இருந்தெல்லாம் பார்த்ததில்லை, நான் பழகந்தும் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமா நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இப்போதான் எல்லாரும் அவங்கள பற்றி சொன்னாங்க. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஜே பேபி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சொன்ன மாதிரி இப்போ ரோபோ சங்கர் சார் சொன்ன மாதிரி நம்பர் எங்ககிட்ட இல்லை, அதனால பாராட்ட வாய்ப்பு இல்லை. இந்த மேடை கிடைச்சிது, அதனால பாராட்டுறேன். இவர் நம்ம சார், அவர் வந்து ரொம்ப அவருடைய சன்னு அவங்க குடும்பம்லாம் எனக்கு பழக்கம், பட் அவர் தான் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. நல்ல சிறந்த டைரக்டர். தேனப்பன் சார் வந்து சில விஷயங்கள் சொன்னார்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுவும் இன்னொன்று சொன்னார் பாருங்க, நான் இந்த திரையுலகத்தில் யாருக்கும் 10 பைசா பாக்கி கிடையாது, நான் நெஞ்ச நிமிந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒத்த வார்த்தை போதும். அவர் மிக சிறந்த ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கும்போது எனக்கு தெரியும். தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து தயாரிப்பாளராய் மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்தாக போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்ற மாதிரி அவர் பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. அவருடைய மனக்குமுறல்களை கொஞ்சம் இங்கே சொன்னார், அது ஒரு நியாயமான விஷயந்தான். அதுக்கு கரெக்டான கடைசியாக ஒன்று சொன்னார் சிநேகன் சார் தான், அவரை பற்றி சொல்கிறதுக்கு யாரும் புனிதர்கள் இல்லை அப்படின்னாரு, தகுதி இல்லை அப்படின்னாரு. அதனால் அது அது வேண்டாம், அது வேற விஷயமா இருக்கணும். பட் இன்னொன்று சொன்னார் தயாரிப்பாளர், தமிழ் தொழிலாளர்கள், அதான் பெப்சி தொழிலாளர்கள் மிக சிறந்த உழைப்பாளினார் பாருங்க. இது ஒண்ணு தமிழ்நாயகன் நமக்கு இதெல்லாம் பெருமை, இது மிகப்பெரிய பெருமைன்னு நினைச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க, அவரு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுவும் அவர் சொன்னாரு, நான் முதல் நாள் வந்தேன், கடைசி நாள் தான் வந்தேன், அது வரைக்கும் வெங்கட்னு ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு எல்லாத்தையுமே அப்படின்னாரு. ஆனா அந்த 2 நாள் வந்ததுலேயே இந்த தமிழ் தொழிலாளர்களுடைய உழைப்பை அவர் பார்த்துருக்காரு பாருங்க. இது மிக உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கு பெருமையாகவும் இருக்கு. இது நல்ல விஷயம். அதே மாதிரி முதல் நாளும் கடைசி நாளும் வந்த ஒரு தயாரிப்பாளர், இன்பிட்டின் முழுக்க உழைத்த அந்த வெங்கட்டுக்கு உண்மையை வாழ்த்து சொல்லணும். சாரி சார் தெரியாது, ஆனால் வாழ்த்து சொல்லணும். உண்மையிலே இப்படியான நண்பர்கள் இருக்கிறதுனால தான் இந்த தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கு. நிறைய சின்ன படங்கள், நிறைய படங்கள் வரணும். இந்த படம் மூலிமா அத்தனை டெக்னீஷியனும் நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணி, அதே மாதிரி நான் அந்த ஒரு படம் ஒரு பூந்தோட்ட காவல்காரன் வெற்றிக்கு அப்புறம் ஒரு 30-40 படம் டைரக்ஷன் பண்ண மாதிரியே மைக்கேல் பண்ணணும். நிறைய படங்கள் மைக்கேல் வந்து பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஊடக நண்பர்கள் படத்தை பற்றி பெருமையாக சொன்னார் நண்பர், அதாவது இவர் அமீர் படத்தை வந்து நல்லா எழுதுனீங்க, அதனால தான் நல்லா போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த படத்தை பற்றியும் நல்ல விதமாக சொல்லுங்கள். உங்களுடைய அந்த சொல் ஆற்றலால் தான் படங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகும், ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அதனால் இந்த படத்துக்கு எல்லாரும் வந்து உள்ளே வரத்துக்கு நீங்கள் தான் வந்து உதவி செய்யணும், நீங்கள் தான் நல்லா பெருமையாக எழுதணும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.